வணக்கம். இந்தியன் சாலிடரி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் வழங்கும் வெப் டிசைன் பேசிக்ஸ். எங்கள் அணியை வழிநடத்துபவர் லயன் டாக்டர் ஏ மரியசூசை. எங்களுடைய அணி மிஸ்டர் ஏஎம்எஸ் அலெக்சாண்டர் ஜீசஸ் ஜீன், மிஸ்டர் ஆர் ராம்குமார், மிஸ் ஆர்கே டயனா ஜீன். வெப் டிசைன் பேசிக்ஸ் 6. ஸோ இப்போ நம்ம ஒரு வெப்சைட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ வெப்சைட்டோட டைட்டில் ஹோம் மை வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஹெடர் வரும். பாடியில் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு ஹெடர் வரும். ஹெடரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லோகோ இருக்கும், கம்பெனி நேம் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் அந்த ஐக்கான்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் அது கீழே ஒரு மெனு வரும். ஸோ அதில் ஹோம் இருக்கும், மெனு 1, மெனு 2, வேறு பேஜுக்குரிய லிங்க்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்தது கண்டென்ட் இருக்கும். கண்டென்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த கண்டென்ட் வேணால் போட்டுக்கலாம். ஸோ நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கண்டென்ட் அப்படியே அங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். ரைட் ஹேண்ட் சைடில் லாகின் ஃபார்ம் வரும். பாட்டமில் சென்டரில் காப்பி ரைட் அந்த ஃபங்க்ஷன் வரும். ரைட். ஸோ இப்போ ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணப்போம். இப்போ நம்ம பழைய இதெல்லாம் டெலீட் பண்ணிவிடுவோம், ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், HTML இதை ஸ்லாஷ் போட்டுக்கணும். அதுக்கு அடுத்தது ஹெட், இங்கே ஸ்லாஷ் ஹெட், அதுக்கப்புறம் பாடி, அதுக்கப்புறம் கீழே பாடி. ரைட். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் டைட்டில் என்ன சொன்னோம், ஹோம் ஸ்லாஷ் மை வெப்சைட் இந்த டைட்டில் வைக்கணும். ஸோ டைட்டில் ஹோம் ஸ்லாஷ் டைட்டில். ஸோ அந்த டேகை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது சிஎஸ்எஸ்ஸை லிங்க் பண்ணி விடணும். சிஎஸ்எஸ் எங்கே இருக்குது, href ஈக்குவல்ஸ் css/template.css. இது எப்படி வச்சுன்னா நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு அடுத்தது ரிலேஷன் ஈக்குவல்ஸ் ஸ்டைல் ஷீட், டைப் ஈக்குவல்ஸ் text/css. ஓகேவா. இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு அடுத்தது பாடி. ஸோ பாடியில் நான் என்ன சொன்னேன், இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ பாடியில் என்ன சொன்னோம், ஒரு ஹெடர் ஃபங்க்ஷன். ஹெடரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லோகோ வரும், ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த ஐக்கான்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இது ரெண்டாக ஸ்பிட் ஆனதுனால ஒரு ஐடி, ஹெடர்னு ஒரு ஐடியில் ஹெடர் ஐடி, அதுக்கப்புறம் லோகோக்குன்னு ஒரு ஐடி, சோஷியல் ஐக்கானுக்குன்னு ஒரு ஐடி. சரியா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், div id equals header, சரிங்களா. இப்போ இதுக்குள்ளே இந்த கண்டெய்னர் வரும். ஐடியானா அந்த 960 பிக்சல். சரியா. கண்டெய்னர். இப்போ இதுக்குள்ளே div id equals லோகோ வரும், லோகோக்குரிய ஐடி இதில் வரும், /div. அப்புறம் div id equals social icons, இது ஒரு ஐடி, /div. சரியா. அடுத்தது அந்த கண்டெய்னர் டிவை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இந்த ஹெடர் டிவை எங்கே போச்சு, ஹெடர் டிவை க்ளோஸ் பண்ணணும். ரைட். இப்போ ஹெடருக்கு ஒரு ஐடி இருக்குது. இது கிளாஸ், கண்டெய்னர் கிளாஸ், 960 பிக்சல் கிளாஸ். ஐடிக்கு ஒரு லோகோக்கு ஒரு ஐடி, சோஷியல் ஐக்கான்ஸ்க்கு ஒரு ஐடி. ஸோ இப்போ நம்ம போய்
template.cs ஓப்பன் பண்ணி டெக்ஸ்ட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி இதை வந்து சென்டர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். அடுத்தது பாடி வந்து இதில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதனுடைய அவுட்புட்டை பார்த்தோம்னா இது பழைய அவுட்புட்டு, இப்போ இது புது அவுட்புட்டு. சரிங்களா? இது எங்கள் ஹெடருக்குரியது வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, சேவ் பண்ணல. ரைட், இப்போ எதுவுமே இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஹெடருக்குரிய அந்த பிளாக் ஸ்ட்ராப் வரணும். ஸோ நாம் என்ன பண்ணுறோங்க, ஒரு ஹெடர் கிரியேட் பண்ணுறோம். ஹெடர் பேக்ரவுண்ட் கலர் ஹேஷ் 1 2 3 4 5 6 zeros. சரியா? ஸோ இது இங்கே வந்துடும். அதுக்கடுத்தது நாம் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிளாஸ் வந்து கண்டெய்னர் கிளாஸ். ஸோ இதனுடைய வித்து வந்து 960 பிக்சல். சரியா? ரைட். ஸோ இது வந்து சேவ் பண்ணல. சேவ் பண்ணி வரலையா? GADER equals header. ஓகே, ஒன்றுமே எழுதுறதுனால வரல. ரைட்டா? சும்மா நம்ம இப்போ ஒரு இதுக்கு எழுதணும்னா அங்கே வந்துடும். வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஹெடரோட வித்தும் சைஸும் இப்போ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இப்போ ஹெடரோட ஹைட் வந்து ஒரு 750 பிக்சல் வச்சுக்கலாம். 50 பிக்சல் வச்சோம்னா இப்படி வந்துடும். அப்புறம் பேடிங் வந்து ஜென்ரலாக பேடிங் வச்சுக்கிறது எப்பயுமே நல்லது. 10 பிக்சல் வச்சுக்கலாம். 10 பிக்சல் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும். இப்போ இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 40 பிக்சல் வச்சுக்கலாம். இப்போது இந்த இடத்துல லோகோ வரணும். லோகோ பக்கத்தில் நமக்கு டெக்ஸ்ட் வரணும். எப்பயுமே ஒரு பிக்சரும் டெக்ஸ்ட்டும் பக்கத்தில் இருக்கும்போது ஒன்றா வச்சுக்கிறது, ஒரே பிக்சராக மாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம அதுக்குன்னு தனியாக ஸ்பெஷல் கோடிங் எதுவும் எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இந்த சைட் லோகோ வச்சுக்கலாம், நடுவில் என்னுடைய சைட் நேம் வச்சுக்கலாம். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நம்முடைய சோஷியல் ஐக்கான்லாம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ அப்படி பார்த்தோம்னா பார்க்காது நல்லா இருக்காது. இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அப்படி வைக்கும்போது லோகோவும் கம்பெனி நேமும் வரணும் சைட் பை சைடாக. ஸோ லோகோ எடுத்துட்டோம்னா image src equals images / logo.png. வித்து வந்து 40 கொடுத்துக்கலாம். வித்து வந்து 40, ஹைட் வந்து 40, alt logo. ஸோ இப்போ அதனுடைய அவுட்புட் பார்த்தோம்னா இங்கே வந்துடுச்சு. ரைட்? ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல வந்து நம்மளுடைய டெக்ஸ்ட்டு வரணும். சரியா? ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டு வரத்துக்காக இங்கே நாம் என்ன பண்ணுறோம், ஒரு டேக் ஒன்று போட்டுக்கலாம். H3 கொடுத்துக்கலாமா? H3 கொடுத்து பார்த்தோம்னா மை சைட் டைட்டில் இது அநேகமாக கீழே போவேன்னா H3 போட்டதுனால. ஸோ இப்போ
இந்த H3 கூடவே வச்சுக்கிட்டோம்னா ஓகே. இப்போ H3 இது class equals text white. ஏன்னா நம்ம அங்கே பேக்ரவுண்ட் பிளாக் கொடுத்துருக்கிறதுனால ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோம், இல்லாட்டி இங்கே கூட மாற்றிக்கலாம். இந்த ஹெடர் இருக்கு இல்லையா, இங்கே கலர் வந்து ஒயிட்னு கொடுத்துக்கலாம். ஒயிட் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கலரும் ஒயிட் ஆகிடும். ஓகேயா? ஸோ இப்போ இது H3 ரொம்ப சின்னதாக இருக்குது, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், H2 கொடுத்துக்கலாம். ரைட், ஓகே. ஸோ மை சைட் டைட்டில், இந்த டைட்டிலுங்க வந்துடுச்சு. அதுக்கடுத்தது இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபேஸ்புக் ஐகான்ஸ் இந்த இதெல்லாம் வரணும். ஸோ இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், H1 கூட கொடுத்துக்கலாம். பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. ரைட், மை சைட் டைட்டில் வந்துடுச்சு. ரைட். ஸோ அதுக்கடுத்தது வந்து இந்த இடத்துல ஃபேஸ்புக் ஐகான்ஸ்லாம் வரணும். ஃபேஸ்புக் ஐகான்ஸ்லாம் வரத்துக்கு ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு இமேஜ் src ஈக்குவல்ஸ் இமேஜஸ் /facebook.png alt ஈக்குவல்ஸ், இதெல்லாம் வந்து சின்டாக்ஸு. வித்து வந்து 40, ஹைட்டு வந்து 40. ஸோ இப்போ சீரீஸ் ஆஃப் இமேஜ் போடுறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இது ஏன் கீழே வந்துச்சு, leave social icons logo. ஹேஷ் லோகோ வித் வந்து 40% கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ டோட்டல் வித்தில் 40% இருந்தால் போதும். அடுத்தது சோஷியல் ஹேஷ் சோஷியல் ஐகான்ஸ், இது வந்து ஃப்ளோட் ரைட் ஹேண்ட் சைடில் ஃப்ளோட் பண்ண விட்டுலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி விட்டோம்னா இது எங்கே வந்துச்சு, பார்டர். ஸோ இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எங்கே இதுவாகுது அப்படின் போது ஒரு பார்டர் போட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் எங்கே தப்பு இருக்குது, ஏன் எப்படி வெளியே வருது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து இங்கே தான் இருக்கணும், ஏன் அங்கேருந்து இங்கே வந்துச்சு. சோஷியல் ஐகான்ஸ் ரைட்டு. ஓகே. டிஸ்பிளே இன்லைன் பிளாக், ஓகேவா? ஸோ இது வந்து ஃப்ளோட் ரைட்டு டிஸ்பிளே இன்லைன் பிளாக். ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து விட்டுடலாம், இந்த பார்டரை எடுத்து விட்டுடலாம். ஸோ நமக்கு செட் ஆகிடுச்சு. சரியா? ரைட். அதுக்கடுத்து வந்து ட்விட்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் யூடியூப் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நான் என்னோடய இமேஜஸ்லாம் ஏற்கனவே காப்பி பண்ணி போட்டிருக்கேன். ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, கூகுள் ++ இருக்குது. ஸோ இப்போ அதை மூணுத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு.
ஸோ இங்கே வந்து ட்விட்டர் கூகுள் ++ +.png ஆல்ட் வந்து ட்விட்டர் கூகுள் +. ஸோ இப்போ இதெல்லாம் எப்போ தெரியும் அப்படின்னா, ஒரு XML ஃபார்மேட்டில் இல்லை ஒரு அவங்களுக்கு வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் வர தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் வரும் தெரியும். சாரி, அவங்களுக்கு வந்து வெறும் அந்த ஆல்ட் இது மட்டும் தெரியும். சரியா? ஸோ இப்போ இதை ஈக்குவலாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கு இதில் போயிட்டு template.css போயிட்டு social icons #social icons இதில் image போட்டு margin right மட்டும் போட்டு ஒரு 10 பிக்சல் போட்டோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும் ஒரு 10 பிக்சல் மார்ஜின் சைஸில் மூவ் ஆகிக்கும். ரைட்? ஸோ பார்க்க அது கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்தது இப்போ அதை கிளிக் பண்ணால் லிங்க்குக்கு போகணும். ஸோ லிங்க்குக்கு போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ahref இல்லையா? ஸோ ahref ஈக்குவல்ஸ், ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி http www.facebook.com. அப்புறம் அந்த ஏவை க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதே போல் ட்விட்டருக்கு வரணும். அப்புறம் twitter.com google +.google.com plus.google.com. ஸோ டார்கெட் வந்து target equals _parent target equals _parent target equals _parent. ஒரு 2-3 வாட்டி கோடிங் அடிக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செட் ஆன பிறகு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் இதில் கீழே இறங்கி இருக்குது. இப்போ செக் பண்ணோம்னா இங்கே வைக்கும் போதே உங்களுக்கு இந்த சிம்பிள் மாறுது, ஏரோ மார்க் சிம்பிள் மாறுது. ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஃபேஸ்புக்கு போகும். blank ஆக்சுவலாக பேரண்ட் கிடையாது, இது வந்து target _blank வரணும். _blank. ஸோ நம்ம பேஜ் வந்து ஒன்றும் ஆகாது. நம்ம பேஜ் கில் பண்ணிவிட்டு அடுத்த சைட்டுக்கு போகாது, நம்ம பேஜ் அப்படியே இருக்கும். ரைட்? இப்போ அடுத்தது மெனு. ஸோ இதோட ஹெடர் முடியுது. இப்போ அடுத்தது மெனு. ஸோ இப்போ மெனு பார்த்தோம்னா id equals menu /div. ஸோ இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டெய்னருக்குள்ளே வரணுன்றதுனால class equals container. இது நீங்கள் தனி கிளாஸாகவும் போட்டுக்கலாம், இல்லை இதுவும் போட்டுக்கலாம். இப்போ இது கூட ஏன் சேர்த்து போடல, இது ரெண்டு ஏன் போடல அப்படின்னா, இப்போ இந்த கண்டெய்னர் வந்து இதுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஃபுல் வித்து கிடைக்காது. இப்போ உதாரணத்துக்கு இங்கே class equals container போட்டேன்னா இதை பாருங்கள், இந்த ஃபுல் வித்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டு இதை மட்டும் போட்டுக்கிறோம், ஹெடரோட இது மட்டும் போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் இங்கே இதுக்கு வந்துடுறோம், கண்டெய்னர் போட்டுக்கிறோம். ரைட்? ஸோ இப்போ மெனு எப்பவுமே எழுதும் போது அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் போட்டு தான் பண்ணுவோம். /al. ரைட்? அடுத்தது லிஸ்ட் எலமெண்ட்
ஸோ இப்போ அதெல்லாம் மெனு வந்து வேறு ஒரு இதுக்கு ரீடைரக்ட் பண்ணுறது. அதனால் href ஈக்குவல்ஸ் இப்போதைக்கு நான் அதை ஹேஷ் கொடுத்துக்கிறேன். ஹேஷ்னால் அதே ஃபைலுக்கே கொடுத்துரும். டார்கெட் வந்து நம்ம பேஜ் இருக்கிறதுனால நம்ம இதில் இருக்கட்டும். ஹோம் சொல்லியிருந்தேன் இல்லையா, /a/இல்லை. இப்போ அந்த மாதிரி நமக்கு 5 மெனு 1 2 3 4 5 மெனு க்ரியேட் பண்ணுறோம். மெனு 1, மெனு 2, மெனு 3, மெனு 4. ஸோ மொத்தம் 4 மெனு நம்ம டிசைனில் இருக்க மாதிரி 4 மெனு ப்ளஸ் ஒரு ஹோமு அதை க்ரியேட் பண்ணியாச்சு. ரைட்டா? ஸோ இப்போ என்னுடைய அவுட்புட் பார்த்தோம்னா 4 மெனு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது நிறைய விஷயங்கள் நம்ம ஓரம் கட்டணும். ஒன்று, இந்த புல்லட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த அண்டர்லைன்லாம் எடுத்து விடணும். ஸோ இந்த அண்டர்லைன்லாம் எடுத்து விடுறதுக்கு நான் ஜென்ரலாகவே டெம்ப்ளேட் சிஎஸ்எஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து சில ஜென்ரல் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஜென்ரலாக ஒரு சைட் நம்ம கோடிங் ஆரம்பித்துக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் பண்ணணும். அதில் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நெக்ஸ்ட்டு நன் இதை கொடுத்துடணும். ஸோ இதை கொடுத்துட்டிங்கன்னா ஹெச்ஆர்எஃப் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, ஹெச்ஆர்எஃப் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதில் இருக்கிற டெக்ஸ்ட் டெக்கரேஷன் எல்லாத்தையும் எடுத்து விட்டோம். அதாவது அண்டர்லைன் எல்லாத்தையும் எடுத்து விட்டுரும். அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த எடுத்து விட்டுடணும். ஸோ இது ஜென்ரலாக நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா, நீங்கள் வேறு எங்கேயாவது இந்த டேட்டா லிஸ்ட்டு போடும்போது அங்கேயும் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வரும். அங்கேயும் அந்த லிஸ்ட்டோட புல்லட்ஸ் வராது. அதனால் இந்த ஐடி ஸ்பெசிஃபை பண்ணி அதுக்குள்ளே யூஎல்ஐ ஸ்பெசிஃபை பண்ணி அதுக்குள்ளே எல்ஐயை ஸ்பெசிஃபை பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ அது எப்படி எடுக்கிறதுனா, ஐடி மெனு அதில் யூஎல் எல்ஐ இதான் சின்டாக்ஸ் நினைக்கிறேன், பார்க்கலாம். லிஸ்ட்டு ஸ்டைல் வந்து நன். ஸோ இப்போ போட்டிங்கன்னா ரைட், இப்போ இந்த இதெல்லாம் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் மார்ஜினும் இருக்குது, பேடிங்கும் இருக்குது. ஸோ அதனால் இந்த பேடிங்கையும் மார்ஜினையும் தூக்கி விட்டுடணும். ஸோ ஹேஷ் மெனுவில் வந்து யூஎல் இருந்துச்சுன்னா அதோட மார்ஜின் 0, பேடிங்கும் 0. எதுக்கு நம்ம அது மார்ஜினும் பேடிங்கும் தூக்குறோம் அப்படின்னும் போது அலைன்மெண்ட்டில் அது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது கரெக்டாக வந்துடுச்சு. அடுத்தது இதெல்லாம் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் வரணும். இப்போ இது வந்து லெஃப்ட் சைடில் இந்த மெனு இருந்துச்சுன்னா இப்படி ஒன்று கீழே ஒன்று வரலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் வரணும் அப்படின்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக், மெனு லிஸ்ட்டு டிஸ்பிளே இன்லைன் பிளாக். ரைட், இப்போ ஒன்று பக்கத்தில் ஒன்று வந்துடுச்சு. இப்போ இதுக்கு வந்து இப்போ இந்த டாப்புக்கும் இதுக்கும் வந்து ஒரு செப்ரேஷன் இருக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கிளியர் போத்துன்னு ஒரு கமாண்டை வந்து கொடுத்துக்கிறோம் மெனுக்கு. ஹேஷ் மெனுக்கு வந்து கிளியர் போத். இப்போ உங்களுக்கு இதில் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் தெரியாது. பட் இப்போ நம்ம சின்ன ஸ்க்ரீனில் ரெடி பண்ணிவிட்டு பெரிய ஸ்க்ரீனில் போடும்போது கிளியர் போத்துக்கு போடணுன்னா இதுவும் இந்த இடத்துல போய் உட்காரும். பெரிய ஸ்க்ரீனில் சின்ன ஸ்க்ரீனுக்கு மாத்திரம் அந்த எஃபெக்ட் தெரியாது. ஸோ அது கிளியர் போத்து போட்டாச்சு. இப்போ இதனுடைய இதெல்லாம் வந்து பெருசாக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மார்ஜின் வைக்கலாம், செட் பண்ணலாம். இப்போ மார்ஜின் செட் பண்ணோம்னா மறுபடியும் அந்த இடத்துல வந்து பேடிங்கும் நம்ம செட் பண்ணுவோம். அதனால் இதில் எதுக்கும் மார்ஜினும் செட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ மெனுவுக்கு வந்து மார்ஜின் டாப் வந்து 10 பிக்சல், மார்ஜின் டாப் வந்து 10 பிக்சல்.
மேலேருந்து கீழே இறங்கிடுச்சு. ரைட், இப்போ டெம்ப்ளேட்டு லிஸ்ட் பேக்ரவுண்ட் வந்து ஹேஷ் 0 0f 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 0f. இது எனக்கு தெரியாது என்ன கலர்னு, சும்மா ஜஸ்ட் பிளைண்டாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஒரு மாதிரியான பிளாக்கிஷ் கலர் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது மெனு ஏ, மெனுவுக்கும் ஒரு ஏ இருக்குது, மெனு அதில் ஏ கொடுத்துருக்கோம். ஸோ மெனு கலர் வந்து ஒயிட் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு டக்குன்னு தெரியும். ஆல்ரைட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த லிஸ்ட்டை வந்து பேடிங் பண்ணணும். பேடிங் பண்ணோம்னா ஒரு 10 பிக்சல் பேடிங் பண்ணோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல இது இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இதை நீங்கள் இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களோ, இதெல்லாம் இந்த லிஸ்ட்லாம் ஒரே ஒரு குறிப்பிட்ட இது இருக்க மாதிரி கூட பார்த்துக்கலாம். வித்து வந்து ஒரு 100 பிக்சல் வச்சுக்கலாம். 100 பிக்சல் வச்சிங்கன்னா 500 பிக்சல் வரைக்கும் உங்களுக்கு இது காமனாக இருக்கும். இப்போ இதை வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர், டெக்ஸ்ட் அலைன் சென்டர், இதெல்லாம் வந்து இதில் இருக்க CNTR நினைக்கிறேன், சென்டர், இதெல்லாம் அதில் இருக்க ஒரு சில நார்மல் கமெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபுல் 960 பிக்சலுக்கு கவராக வர மாதிரி நீங்கள் இந்த லென்த் வச்சுக்கலாம். ஜென்ரலி நான் என்ன பண்ணுவேன்னா இதை அப்படியே டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தா சென்டராக வந்துடும் நினைக்கிறேன். இது அப்படியே சென்டர் ஆகிடுச்சு. வேணால் நீங்கள் இன்னும் ஒரு மெனு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏறக்குறைய பார்க்கறதுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வேணால் இன்னும் ஒரு மெனு போட்டுக்கலாம். ஏதோ ஒரு மெனு, ஸோ இப்போ இது ஏற்கனவே பார்க்க சென்டராக இருக்க மாதிரி இருக்குது. இது வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். பார்டரு இது வேண்டாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் ரேடியஸ் வளைஞ்சிருக்கணும். பார்டர் ஹைஃபன் ரேடியஸ் வந்து 5 பிக்சல் கொடுத்தீங்கன்னா இது வரும். சூப்பர். மார்ஜினும் 20 பிக்சல் கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் நல்லா பாருங்கள், முன்னாடி வந்து பார்டர் வந்து தனித்தனியாக இருக்கும், இப்போ வந்து இதுவாக இருக்கும். ரைட், அதுக்கு அடுத்தது இங்கே வந்து லெஃப்டில் கண்டென்ட் வரணும், ரைட்டில் ஒரு லாகின் பேஜ் வரணும். ஓகே, ஸோ லெஃப்டில் கண்டென்ட்டு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் எல்லாமே வந்து கண்டெய்னரில் இருக்கும். இருந்தாலும் இந்த மெனு வந்து நம்ம தனியாக விட்டுறோம், அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. மெனுவை தனியாக விட்டுருவோம். இப்போ div id equals left content class equals container slash div. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பேராகிராஃபோ, இப்போ இந்த பேராகிராஃப் வேணும்னா பேராகிராஃப் போட்டுக்கலாம், டைட்டில் வேணால் டைட்டிலோட வச்சுக்கலாம். அதை வந்து நாங்கள் இப்போ அலைன் பண்ண போகிறதுல ஏன்னா டைம் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல இந்த பேராகிராஃபு, அதே போல் இது பேராகிராஃப் ஆரம்பிக்கும், இந்த இடத்துல பேராகிராஃபை க்ளோஸ் ஆகும். ஒரு ஹெட்டிங் ஒன்று போட்டுக்கலாம், h3ல் போட்டு /h3 போட்டு ஹெட்டிங் வந்து ஹெட்டிங் 1 ஹெட்டிங் போட்டோம்னா
ரைட். இப்போ இந்த பேராகிராஃப் வந்து ஜஸ்டிஃபை பண்ணி அழகாக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஹேஷ் left content paragraph text align justify, அதுக்கப்புறம் line height 5 பிக்சல் கொடுத்துக்கலாம். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப கிட்ட போயிடுச்சு. 200% கொடுத்துக்கலாம். நமக்கு நம்ம லைன் ஸ்பேசிங்கில் 200 இது கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி 2 லைன் ஸ்பேசிங் காமிப்போம் இல்லையா மைக்ரோசாஃப்ட் வேர்டில், அந்த மாதிரி போட்டோம்னா பக்காவாக வந்துடுச்சு. இப்போ இது வந்து 600 பிக்சல் போட்டுக்கலாம். 340 பிக்சல் வந்து இது கொடுத்துக்கலாம். இது வந்து வித் வந்து 600 பிக்சல். சரியா? ஸோ ரைட். இப்போது பேராகிராஃப் கொடுத்துருக்கோம். சாரி, ஹேஷ் லெஃப்ட் கண்டென்ட், இதோட வித் வந்து 600 பிக்சல், ஹேஷ் ரைட் கண்டென்ட் வித் வந்து 340 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஃப்ளோட். சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து இந்த லெஃப்ட் கண்டென்ட் வந்து கிளியர் போத். ஏன்னா நமக்கு இந்த கண்டென்ட்டுக்கும் இந்த கண்டென்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது. ஃப்ளோட் லெஃப்ட் டிஸ்பிளே இன்லைன் பிளாக். இதே போல் இதுவும் டிஸ்பிளே ஃப்ளோட் ரைட்டு. இதில்னா கிளியர் லெஃப்ட் வராது. டிஸ்பிளே இன்லைன் பிளாக். நான் ஜென்ரலாக இன்லைன் பிளாக் கொடுத்துருப்பேன், இன்லைன் கொடுக்காம. ஆனால் அப்போ கரெக்டாக அந்த பிளாக் வந்து செட் ஆகும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இப்போ இதில் வந்து ஒரு ரைட் கண்டென்ட் div id equals right g content class equals container slash div. அதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நமக்கு ஏதோ ஒரு கண்டென்ட், ஓகே, இப்போதைக்கு சாம்பிள் கண்டென்ட் மட்டும் எழுதிக்கலாம். எப்படி இருக்குது அவுட்புட் பார்த்துக்கலாம். அவுட்புட் பார்த்துட்டு ரைட். இப்போது இது ஏன் இங்கே ஓடி போய் நிற்கிது? போத் கொடுத்துக்கலாம். போத் கொடுத்து இது அங்கே ஓடி போயிருக்கு. இப்போ இந்த கண்டெய்னரை வெளியே தூக்கி போட்டுக்கலாம். div class equals container, அதுக்குள்ளே லெஃப்ட் கண்டென்ட்டு ரைட் கண்டென்ட்டு ரெண்டும் வரும். இப்போ கரெக்டாக. ஸோ இப்போ 960 பிக்சலில் இது ஒரு லைன் வந்துடுச்சு. இப்போ இது ஒரு லைன் வந்துடுச்சு. இந்த இடத்துல சாம்பிள் கண்டென்ட் வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொன்னோம், ஒரு லாகின் ஃபார்ம் இருக்கணும். ஸோ h3 லாகின் ஃபார்ம் /h3. அப்புறம் ஓகே,
அதுக்கு அடுத்தது ரொம்ப மேலே இருக்க மாதிரி இருக்கே. இதை வந்து இன்னொரு ஐடி போட்டுக்கலாம். ஐடி ஈக்குவல்ஸ் கண்டென்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே ஒரு கண்டென்ட்டு கண்டென்ட், இது வந்து மார்ஜின் டாப் வந்து 10 பிக்சல். ஸோ இப்போ இந்த மாதிரி மார்ஜின் டாப் 10 ஒரு இடத்துலையும் 10 பிக்சல் கொடுத்து பதிலாக நான் ஜென்ரலாக ஒரே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் அப்படியே ஆட் பண்ணிகிட்டே போயிட்டோம்னா நல்லது தான், அது ஈஸியாக இருக்கும். ஓகே, h3 லாகின் ஃபார்ம். இப்போ இந்த இடத்துல ஒரு லாகின் ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்ம் /form, இப்போ ஒரு பேராகிராஃப் மாதிரி டெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த சின்ன இடத்துல வரும், தாராளமாக வரும். பேராகிராஃப் லேபிள் ஃபார் username /label input type equals text, name equals username. ஓகேவா? /paragraph. அடுத்தது ஏன் இப்போ இந்த பேராகிராஃப் போடுறோம் அப்படின்னா, இல்லாட்டி அந்த இது ஃபுல்லாக வராது. லேபிள் ஃபார் பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு /label input type equals password, name equals password, /p. ஸோ இப்போ இதனுடைய அவுட்புட் பார்த்தோம்னா இப்படி வந்துட்டு. ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது சப்மிட்டு பண்ணோம். input type equals submit, name equals login, value equals login. முடிஞ்சு போச்சு. இப்போது இதனுடைய டிஸ்டன்ஸில் நம்ம கரெக்டாக வைக்கணும் அப்படின்னா டெம்ப்ளேட்டில் இந்த ஃபார்முக்குன்னு ஒரு ஐடி கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஐடி இருக்கணும், ஒரு கான்டென்ட்டுக்கு ஒரு ஐடி இருக்கணும். இப்போ ஐடி ஈக்குவல்ஸ் லாகின் ஃபார்ம்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ அப்போது ஐடி லாகின், இதில் இருக்கிற லேபிள், இதோட இது வந்து எவ்வளோ போட்டிருக்கோம், 240 பிக்சல் போட்டிருக்கோமா. அப்போ இது வந்து ஒரு இப்போ இது வந்து ஒரு 200 பிக்சல்ஸ் இருந்தால் போதும். பார்க்கலாம் எப்படி இருக்குது அவுட்புட் பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். templates id equals login. ஸோ லாகின் எடுத்தோம்னா LABEL லேபிள் with 200 pixels.
top 10 pixels, login, paragraph, label. இங்கே பேராகிராஃப் வந்ததுனால வரலையா? லாகின் போட்டு இது வந்து இப்போ 200 பிக்சல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு, அதனால் நமக்கு தெரியல. பார்டர் 1 பிக்சல், சாலிட் பிளாக். இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். வேறு எதுவும் இருக்குது. ABL ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் போட்டோம்னாலே இருக்கிற கரெக்டாக வந்துடும். ரைட். ஸோ இது தாண்டி போகுது. இப்போ 200 பிக்சல் போட்டுட்டோம்னா ரைட். இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளணும். 250 பிக்சல் போட்டோம்னா ஏன் போக மாட்டேங்குது? டோட்டல் 340 பிக்சல், 200 பிக்சல் போட்டோம்னா மாறல. ஏபிஎல் பேராகிராஃப் எடுத்துடுறேன். ஸோ நமக்கு அதோடைய பேராமீட்டர் எதுவும் தொடாமல் பார்த்துக்கலாம். அப்புறம் பிரேக் கொடுத்துக்கிறோம். ஸோ பிரேக் கொடுத்ததுனால ரெண்டும் தனித்தனியாக வந்து நிற்கும். அதே போல் இங்கேயும் பிரேக் கொடுத்துக்கலாம். சரி, இதை மட்டும் இப்போ கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இப்போ இன்புட்டில் வந்து இதை மிச்சம் 140 பிக்சல் இருக்கா? ஸோ இப்போ வந்து 140 பிக்சல், இந்த 340ல் இது 200, இது 140, இது போச்சுன்னா இப்போ இது ஃபுல்லாகிடும். இப்போ இது வந்து ஃபுல் ஸ்டிச்சுக்கும் வந்துருக்கு. அவ்வளோ தூரத்துக்கு இருக்குல்ல. இப்போ இது இன்னும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகலாமே, எக்ஸ்பேண்ட் ஆக மாட்டேங்குது. லேபிள் LABL ABL border 1 pixel, solid black.
ரொம்ப தூரம் இருக்குல்ல. லாகின் margin top 10 pixel. ரைட், அடுத்தது லேபிள் ஒர்க் ஆக மாட்டேங்குது. 50 பிக்சல்ஸ் ரேண்டம் வேல்யூ கொடுத்தாலும் லேபிள் ஒர்க் ஆகலை. ஒரு ரீசன் இருக்கு என் லேபிள் ஒர்க் ஆகலைன்னு. எனக்கு இந்த டீபேக்கிங் மறந்து போச்சு. ஸோ இதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அடுத்த ஷிஃப்ட் ஆகிறேன். அடுத்த இதில் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த பிளாக் இதெல்லாம் எடுத்துடலாம், இந்த பார்டர்லாம் எடுத்து விட்டுடலாம். ஐ ஒன் த்ரூ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிருக்கு. பட் மறந்துச்சு எனக்கு எப்படி அதை கிளியர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டால் நமக்கு ஒரு 340 பிக்சல் கொடுத்துக்கலாம். 340 பிக்சல் கொடுத்தா ஃபுல்லாக அதுக்கு மேலேயும் கீழே வந்துடுச்சு. ஸோ டோட்டல் வித்துக்கு கீழே வந்துடுச்சு. அப்புறம் இதோட மார்ஜின் போட்டுக்கலாம். இதுக்கும் மார்ஜின் டாப் வந்து 10 பிக்சல். அதுக்கப்புறம் வந்து ஹைட் வந்து 28 பிக்சல் நினைக்கிறேன் பேசிக்கு டிஃபால்ட்டு. 30 பிக்சல் கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ அதை பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து இதுக்கு வேணால் நீங்கள் பார்டர் வேணால் கொடுத்துக்கலாம். பார்டர் 1 பிக்சல் சாலிட் ப்ளூ. ஓகே, ஸோ 1 பிக்சல் பதிலாக நீங்கள் அதுக்கு ஒரு 3 பிக்சல் கொடுத்தீங்கனாலும் நல்லா தான் இருக்கும். 2 பிக்சல் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்து டைப் பண்ணாங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஸோ லாகின் இதை கிளிக் பண்ணாங்கன்னா அதுக்கு போயிடும். அதுக்கு அடுத்தது ஃபூட்டர் எடுத்தோம்னா இங்கே இருக்கு, டெக்ஸ்ட் தான் இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். ஃபூட்டர் வந்து div id equals footer div / div. ஸோ அதை க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் div id equals container. ஓகே, /div. ஸோ காப்பிக்கு வந்து HTML கோடில் வந்து அண்ட் காப்பி கொடுத்துக்கலாம். யுவர் கம்பெனி நேம் கொடுத்தா முடிஞ்ச பற்றி. ஸோ இப்போ இங்கே ஃபூட்டர் வந்து பேக்ரவுண்ட் வந்து சும்மா ஏதோ ஒரு கலர் க்ரீன் கொடுத்துக்கோங்க. வித் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கோங்க. பேடிங் 10 பிக்சல். ஸோ 30 பிக்சல் கிட்ட வந்துடும். அது இப்போ 30-40 பிக்சல் கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கலர் வந்து ஒயிட். டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஸோ கொடுத்தோம்னா சேவ் பண்ணலையா? வந்துடுச்சு. ஏன் தனித்தனியாக இருக்கு? தனித்தனியாக இருக்கு. background hyphen color screen clear both. ரொம்ப முக்கியம். ஒரு ஆரம்பிக்கணும். clear both. ரோ ஆரம்பிக்கும் போதும்
கிளியர் பார்த்து கொடுத்துக்கணும். class equals container, class equals container. எங்கே தான் இருக்கு? வித் 200 பிக்சல் கொடுத்துருக்கானா? 20 பிக்சல் கொடுத்துருந்தேன். ஈக்குவல்ஸ். ஸோ இங்கே இந்த பேசிக் ஒர்க்கிங் டெம்ப்ளேட்டில் தப்பு பண்ணுவோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த இது உள்ள தான் தப்பு வரும். ஆக்சுவலாக இது ஃபுல்லாக வரணும் இல்லையா? 960 பிக்சலோட இருக்குது, ஃபுல்லாக வரணுமே. id equals photo, class equals container, background color, பார்ப்போம். எடுத்து ஃபுல்லாக இல்லை, எடுத்து ஃபுல்லாக வரல. adding 10 pixels, margin எதுவும் போடல, போடலையே. 100%. இந்த டிவ் இந்த டிவோட க்ளோஸ் ஆகுது, இந்த டிவோட க்ளோஸ் ஆகுது, இந்த டிவ் க்ளோஸ் ஆகலை. அதனால் அந்த ப்ராப்ளம்ஸ் ஸ்லாஷ் டிவ். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களை இங்கே நீங்கள் காப்பி கண்டெய்னர் கொடுத்துக்கலாம். கண்டெய்னர் உள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை. காப்பி யுவர் சைட் நேம் போட்டோம்னா ஃபுல் பேஜுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும், சென்டரில் வந்துடும். ரைட்? ஸோ இதுக்கப்புறம் நம்ம மெனு எந்த மெனு வேணுமோ அதை கிளிக் பண்ணோம்னா அந்தந்த பேஜுக்கு நம்ம இது கொடுத்துட வேண்டியது தான். உதாரணத்துக்கு இப்போ நான் ஏற்கனவே வந்து இந்த பேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் டாட் HTML நான் இது இன்புட்டு கொடுத்தேன்னா ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் டாட் HTML கொடுத்து இந்த இடத்துல ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் கொடுத்தேன்னா இப்போ ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் கிளிக் பண்ணால் எனக்கு ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் பேஜுக்குள்ளே போகும். ரைட்? இப்போ ஹோம் வந்து இண்டெக்ஸ், எப்பயுமே ஹோம் வந்து இண்டெக்ஸ் டாட் HTML ஃபார்ம் எலிமெண்ட்ஸு. இப்போ இண்டெக்ஸ் கிளிக் பண்ணால் ஹோம் இந்த பேஜுக்கே ரிட்டர்ன் வந்துடும். ரைட்? ஸோ இப்போ இதை வேணால் நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஃபார்ம் எலிமெண்ட்ஸ்க்குரிய இதுவை மெனு வந்து கிளிக் பண்ணி வித் 100 பிக்சல் போட்டுருந்தோம்னா 200 பிக்சல் போட்டுக்கலாம். ஸோ அசிங்கமாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக ரெண்டுமே கீழே வந்துடுச்சு. ஸோ வந்து 150 பிக்சல் போட்டுக்கலாம்.
50 பிக்சல் கொடுத்துட்டு இந்த ஒரு மெனு நம்ம சும்மா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மெனு வேணால் எடுத்து விட்டுடலாம். ஸோ முடிஞ்சு போச்சு. ரைட். ஸோ நம்ம சைட் லோகோ, டைட்டில், சோஷியல் ஐக்கான், மிச்சம் ஃபார்ம் எலமெண்ட்ஸ் நம்ம மெனுவே இருக்கும். மெனுவெலாம் வந்துடுச்சு. அப்புறம் இங்கே ஃபூட்டர், ரைட் ஹேண்ட் சைடில் லாகின் ஃபார்ம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு எதாவது வேணுன்னா நீங்கள் அதை எழுதிக்கலாம். ரைட். தேங்க்யூ. இந்த காணொலியை பற்றிய தங்கள் கருத்துக்களை ictonline@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கவும். நன்றி.